அனைவருக்கும் வணக்கம். நம்ம தனுஷ்கோடி குக்கிங் சேனலில் கருப்பு கவுனி அரிசி பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த பொங்கல் நல்ல உடம்புக்கு நல்ல சத்து கொடுக்கும். நல்ல சத்து மிகுந்த ஒரு பொருள். சின்ன குழந்தைங்களாம் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நான் 100 கிராம் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். அந்த 100 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக ஒரு 80 கிராம் அந்த மாதிரி வெல்லம் எடுத்துக்கிடுவோம். நல்லா ஈவனாக இருக்கும் ரெண்டுமே சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா 2-3 டைம் நல்லா அரிசியை கழுவி ஊற வச்சு கழுவி அந்த தண்ணியை ஊற்றிட்டு இதை நான் வேறு நல்ல சுத்தமான தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம். அதனால் அந்த தண்ணியும் இதுலேயே ஊற்றிக்கிடலாம். அப்போ தான் நமக்கு நல்ல சத்து எல்லாம் நல்லா கிடைக்கும். இப்போ நல்லா இந்தளவுக்கு ஊறி இருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு ஊறினா தான் நல்லாயிருக்கும் இது கருப்பு கவுனி அரிசி. இப்போ நம்ம பாலையும் கொஞ்சம் சுட வச்சுக்கிடுவோம். நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்குது. பாலும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் பாலை. நல்லா கவுனி அரிசி நல்லா வெந்து குழஞ்சி வரவும் நம்ம வெல்லம் போட்டுக்கிடலாம். இப்போ வெல்லமும் ஒரு 4 ஏலக்காய் நல்லா தட்டி எடுத்துக்கிடுவோம். இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு நல்ல சத்தும் கூட. இதே மாதிரி கவுனி அரிசி கஞ்சியும் செய்யலாம். அதுக்கு துவையலும் கஞ்சியும் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பால் நல்லா கொதித்து ஆறிடுச்சு. ஒரு பக்கம் ஆறட்டு. இப்போ நம்ம நல்லா அரிசி வெந்து நமக்கு நல்லா கரெக்டான பதத்தில் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வெல்லம் ஏலக்காய் ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு. அப்போ தான் நம்மளுக்கு இனிப்பு சுவையை தூண்டி கொடுக்கும். அதுக்காக நான் ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு போட போகிறப்ப. இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி கொடுப்போம். நல்லா வெந்து வரட்டும். நல்லா வெந்து வரட்டும். இப்போ நல்லா வெல்லம் எல்லாமே கரைஞ்ச உடனே நம்ம பால் ஊற்றிக்கிடலாம். பாலையும் ஊற்றி நல்லா கிண்டுவோம். நல்லா கிண்டி பாலும் வற்றி வரும். நம்ம சேவ் பண்ணலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக நெய் ஊற்றி அதில் முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் பொன்னிறமாக. நல்லா நெய் சூடாகும். முந்திரியும் திராட்சையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். நல்லா வறுத்து எடுத்துட்டு கடைசி அதில் கொட்டிக்கிடலாம். நம்ம கவுனி அரிசி பொங்கலில் கொட்டி சாப்பிடலாம். கலரே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா. குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி சாப்பிடுங்க. நன்றி.